இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படும் டெல்லி இன்று உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகராக நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெண்மணியின் 15 ஆண்டுகால உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் இருக்கிறது. அவர்தாம் ஷீலா தீட்சித். ஒரு சாதாரண அரசியல்வாதியாக அல்லாமல் டெல்லியின் தாய் போல இந்த நகரத்தை செதுக்கியவர். 1998 முதல் 2013 வரை டெல்லியின் முகத்தையே மாற்றிய அந்த 15 ஆண்டுகால சாதனைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1998 ஷீலா தீட்சித் அவர்கள் டெல்லியின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது டெல்லி பல சவால்களை சந்தித்து வந்தது. மின்சார தட்டுப்பாடு, கடும் போக்குவரத்து நெரிசல், மாசடைந்த காற்று என பல பிரச்சனைகள். ஆனால் எதை கண்டும் அவர் அஞ்சவில்லை. ஒரு நிர்வாகியாக அவர் எடுத்த முடிவுகள் டெல்லியின் தலையெழுத்தையே மாற்றின. முக்கியமாக மெட்ரோ புரட்சி. டெல்லியின் லைஃப் லைன் எனப்படும் மெட்ரோ ரயில் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி பொது போக்குவரத்தில் ஒரு மைல் கல் ஏற்றினார். மேம்பாலங்களின் நகரம். டெல்லியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 70க்கும் மேற்பட்ட மேம்பாலங்களை கட்டி டெல்லியை ஒரு நவீன நகரமாக மாற்றினார். பசுமை டெல்லி. சூழலை பாதுகாக்க பொது போக்குவரத்து வாகனங்கள் அனைத்தையும் CNG முறைக்கு மாற்றிய பெருமை இவரையே சாரும். இதற்காக ஐநா சபையின் பாராட்டையும் பெற்றார். மின்சார சீர்திருத்தம். மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கி டெல்லியில் இருந்த இருண்ட காலத்தை விரட்டி அடித்தார். 2010 காமன்வெல்த் போட்டிகள் டெல்லிக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. விமர்சனங்கள் எழுந்தாலும் அந்த குறுகிய காலத்தில் டெல்லியின் உட்கட்டமைப்பை உலக தரத்திற்கு உயர்த்தி காட்டினார். இன்று நாம் பார்க்கும் பல நவீன வசதிகள் அந்த காலத்தில் உருவானவைதான். ஷீலா தீட்சித் வெறும் கற்களாலும் சிமெண்டாலும் மட்டும் டெல்லியை கட்டவில்லை, மக்களின் அன்பால் கட்டினார். பாகிதாரி என்ற திட்டத்தின் மூலம் மக்களையும் நிர்வாகத்தில் பங்கெடுக்க செய்தார். 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று டெல்லியின் நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்த பெண் என்ற சாதனையை படைத்தார். 2013 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இன்றும் டெல்லியின் ஒவ்வொரு மேம்பாலத்திலும் ஒவ்வொரு மெட்ரோ பயணத்திலும் ஷீலா தீட்சித்தின் பெயர் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நவீன டெல்லியின் சிற்பிக்கு எமது வீர வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். டெல்லியின் வளர்ச்சி பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள்.